ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே. எல்லாம் மெயின் சேனல் வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில கைஸ், இந்த 2025ஓட செகண்ட் ஹாஃபு இதை விட மோசமாக போகக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஜூலை மந்த் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அன்எக்ஸ்பெக்டட் பைக்லேருந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சின்ன ஸ்கிட்டோ ஆக்சிடெண்ட்டோ எனக்கு நடந்ததே இல்லை. பட் பைக்லேருந்து கீழே விழுந்து முட்டியெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகி கையெல்லாம் அடிபட்டு என்னால் கேம் ப்ளேவே பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ செகண்ட் சேனலில் ஷேடோ தான் லைவ் பண்ணிட்டுருந்தான். நான் கமெண்ட்ரி மட்டும் கொடுத்துட்ருப்பேன். லைவில் இருக்க நிறைய பேருக்கு வந்து அது வந்து தெரியும். அதுக்கடுத்து அன்எக்ஸ்பெக்டட்லி கிளேஷியரை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, கிளேஷியர் வந்து நிறையா நாளைக்கு இருக்கும், கண்டென்ட் போட்டால் நல்ல வியூஸ் போகும், நல்லபடியாக இருக்கும், நிறைய ஆசைப்பட்டிருந்தேன். நல்ல வியூஸும் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக நெருங்குற நேரம் 3 நாளைக்கு தான் டெம்பரவரியாக கிளேஷியரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிளேஷியர் வரும்னு சொன்ன சமயத்திலலாம் என் வீடியோலாம் செம்ம பீக்கு, நிறைய பிளானு, ட்ரெண்டிங்லாம் போச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் வரும்போது கிளேஷியர் வந்து 3 நாள் தான் சொன்னாங்க. ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி ஓகே, அதுக்கு மேலே சரி ஓகே கிளேஷியர் தான் இல்லை, 1000 கிரேட் வச்சு கிளேஷியர் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். நான் யூஸ் பண்ண 1000 கிளேஷியர் கிரேட்லேயும் கிளேஷியர் கிடைக்கல. கிளாசிக் கிரேட்டில் கிளேஷியர் கிடைக்கல. சரி, நமக்கு தான் ஏதோ லக் இல்லை போல் அப்படின்னு நினச்சேன். பிஜிஎம்ஏ 1000 கிரேட்டு கொடுத்தா கிளேஷியர் வந்து அதில் கிடச்சிச்சு. 4-5 கிளேஷியர் கிடச்சிச்சு. சரி, பர்த்டே கிஃப்ட்ரா, ஜூலை 6 பர்த்டே கிஃப்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ போட்டேன். கரெக்டாக பர்த்டே அன்னைக்கு செம ஜாலியாக சந்தோஷமாக இருந்தேன். அடுத்த நாள் ஜூலை 7 கரெக்டாக 11:50 அன்எக்ஸ்பெக்டட். நான் அதை வந்து 2 மணிக்கு தான் பார்க்குறேன். என் சேனல் லைவ் சேனல் டெர்மினேட்டுன்னு வருது. நான் பண்ணுறது எது பண்ணுறதுன்னே தெரில. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எடுத்திருந்தேன், 8000 ரூபா. அந்த பேமெண்ட் எடுத்த அடுத்த வாரமே வந்து எனக்கு ஒரு வீடியோவில் ஸ்ட்ரைக் வந்துச்சு. வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கே என்னால் தாங்க முடியல. எப்படி ஸ்ட்ரைக்கே வராதே அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்க, டேய் அவன் சேனலே டெர்மினேட் ஆகிட்டுருக்கு, நீ என்னடா ஒரு ஸ்ட்ரைக்குக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிருக்க, ஓவர் ஆக்டிங் அப்படின்னாங்க. ஏன்னா என் சேனலை நான் அந்தளவுக்கு பார்த்தேன், ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் கூட ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஆனால் எனக்கு ஸ்டன்னாக ஒரு 2 மணிக்கு பார்க்குறேன், என் சேனலே இல்லை, என் லைவ் சேனலே அங்கே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு யாரும் ஹேக் பண்ணி எதுவும் வீடியோ போட்டாங்களா, ஏதோ ஆயிடுச்சா, என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இங்கே ஃபோன் அடிக்கிறேன், என்னோடய மேனேஜர் ஆக்சஸ் வச்சுருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் அடித்து இது மாதிரி சேனல் காட்ட மாட்டேங்குது, ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது, என்ன பிரச்சனைனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு மேலே ஃபோன் வருது. உள்ளுக்குள்ளே போய் மெயிலில் பார்க்குறேன், உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மேலே எதுவுமே ஒரு வீடியோன்றேன், ஒரு மெயில் மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கியிருந்தா இந்த வீடியோவில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு இந்த சேனல் டெர்மினேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியுமே இல்லை, டேரெக்டாக டெர்மினேட்டு. டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸை நீங்கள் வந்து வயலேட் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்கள் சேனல் வந்து டேக் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. நானும் அப்பீல் பண்ணுறேன், யூடியூப்லாம் பார்த்துட்டு 2 மணி நேரத்தில் கூட சேனல் வந்திருக்கு, நீங்கள் தப்பே பண்ணலினாலும் இந்த மாதிரி டெர்மினேட் ஆக வாய்ப்பு இருக்குது, மிஸ்டேக்காக கொடுக்கும் அப்படின்னாங்க. நானும் ஏற்கனவே ஒரு தடவை நமக்கு தான் ஃபேக் காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வந்திருக்கலாம், அந்த மாதிரி தான் நினச்சி மனசை தேர்த்திக்கிட்டேன். நானும் போயிட்டு அப்பீல் பண்ணுறேன். ஒரு 5:30 மணி போல் மெயில் வருது, இல்லை நீங்கள் அப்பீல் பண்ணதும் ஃபெயில் தான், நீங்கள் வயலேட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சேனலை வந்து திரும்ப யூடியூப்பில் போட முடியாதுன்னு வருது. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியலை. எனக்கு என்னென்னமோ தோணுது, எனக்கு வீடியோ பண்ண மனசு இல்லை. அன்றைக்கி தலை பிறந்த நாள் வேறு. எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னா, அந்த சேனலை நான் எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணதில்லை. நான் மெயின் சேனலில் ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், எங்கேயுமே பெருசாக நான் ப்ரொமோட் பண்ணதில்லை. லைவ் சேனல் வச்சுருக்கேன், வாங்க கைஸ் அப்படின்னு யாருக்குமே சொன்னதில்லை. ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பெருசாக சொல்லிக்கிட்டதில்லை. எந்த வீடியோலையுமே இதான் என் லைவ் சேனல் லிங்க், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். லைவ் சேனல் இருக்குது, உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும்போது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி க்ரோ பண்ண சேனல். ஃப்ரீ ஃபயர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் அதை பார்ப்பாங்க. அப்படி க்ரோ பண்ணது. எப்படி என்ன பிரச்சனை என்னன்னே தெரில. நான் ChatGPTலாம் செக் பண்ணுறோம், ஏன் டெர்மினேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. யூடியூப்பில் கேட்டால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வைலேஷன் மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர, நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, இதனால் நாங்கள் டேக் டவுன் பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், அப்படி பண்ணியிருக்கோம்னு எதுவுமே சொல்லலை. எப்பட்றா ஒரு வீடியோவில் நம்ம தப்பாக ஏதோ யூஸ் பண்ணியிருக்கோம், ஏதோ வந்திருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைக் தானே வரும். நமக்கு 3 சான்ஸ் இருக்குமே, எதுவுமே இல்லாமல் அப்படியே சேனலே போயிருச்சே. இது ஓப்பன் பண்ணி பார்த்தா TNG டைசன் ஒய்டி அப்படின்னு சொல்லி போட்டால் என் லைவ் சேனல் வரும், கீழே வந்து என்னோடய மெயின் சேனல் வரும். அப்படி தான் பார்த்து எனக்கு லைவில் பெருசாக ரெவன்யூ வந்ததில்லை கைஸ். முதல் நாள் டைம் ரெவன்யூ வந்துச்சு, அடுத்து ஒரு வாரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை. செகண்ட் டைம் ஒரு 8000 ரூபா மறுபடியும் ஒரு ரெவன்யூ வந்துச்சு, அடுத்த ஒரு வாரத்தில் என் சேனலே இல்லை. அன்றைக்கி ஒருத்தங்க, டே சேனல் டெர்மினேட் ஆகிருச்சு, ஸ்ட்ரைக் தானடா வந்துச்சுன்னாங்க.
இப்போ என்னடானா சேனலே இல்லைன்றாங்க. டேய் அது அது கைஸ் எனக்கு அதில் பெருசாக ரெவென்யூலாம் வந்ததே இல்லை. ஒரு 8,000 ஒரு தடவை, அடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு ரெவென்யூ 8,000. இவ்வளோ தான் அதில் ரெவென்யூவே. பெருசாக அது ரெவென்யூ. பட் சப்ஸ்கிரைபரோட இன்ட்ராக்ஷன், லைவில் ஜாலியாக ப்ளே பண்ணு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானும் முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் சப்போர்ட்டு எல்லாத்துலேயும் என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்கணுமோ பார்த்துட்டு அப்பீல்லாம் பண்ணிட்டுருக்கேன். நேற்று கரெக்டாக நேற்றுல இன்னைக்கு காலைல 5 மணி, நேற்று நைட்டு உட்காந்தேன். 5 மணிக்கு என்னோடய சேனலோட யூஆர்எல் கண்டுபிடிக்கிறேன். டெர்மினேட் ஆன சேனலோட யூஆர்எல்ல கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கேட்டு சப்போர்ட் டீமில் வாங்கிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். ஒரு 8:30 மணிக்கு மறுபடியும் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வயலேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு தான் வருது. ஏன்னா வயலேஷன் பண்ணியிருக்கேன். என்ன வயலேஷன் சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். அடுத்த தப்பை பண்ணாமல் இருப்போம்ல. எனக்கு என்னென்னவோ காரணம்லாம் தோணுது. ஆனால் நாங்கள் எங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோம். கிளேசியர் ஜூலை 4ஆம் தேதி வருது அப்படின்னா சப்ஸ்கிரைபரோட கிரேட்டெல்லாம் லைவ்லேயே ரிவ்யூ பண்ணுவோம். அவங்க முன்னாடியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் ஓப்பன் பண்ணுறோம். டெலகிராம் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பாருங்கள். அதில் கூட கடைசியாக பர்த்டே ரூம் மேட்ச்லாம் நடத்தியிருப்பேன். அதெல்லாம் பார்க்கும்போது மனசே கஷ்டமாக இருக்குது. அதில் போட்டுட்டு நீங்கள் உங்களோட வீடியோஸை உங்கள் முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பண்ணுறேன். செம்ம ரீச்சு, 100K வாட்ச் ஹவர்ஸு, 60 பேர் கான்ஸ்டண்ட்டாக பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் யாருக்குமே பிடிக்காது. அடுத்தவன் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. அது அப்படி தான் இருக்கு போல். அந்த 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 வீடியோவில் ஒரு தற்கூரி ஒரு வேலை பார்த்தான். எவனோ ஒருத்தன் பிஜிஎம்ஐயோட அக்கௌண்ட்டு ஸ்டோரு அதோட பேனரை போட்டான். நான் அதை டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஓப்பன் பண்ணேன். ஆனால் அதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு டேரெக்டாக போயிட்டு அந்த என்னோடய குரூப்பில் வீடியோ போடுற குரூப்பில் அந்த போஸ்டரை டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் வீடியோ முடித்ததுக்கப்புறம் அந்த பேனர் வந்த ஏரியாவை ட்ரிம் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஒருவேளை அதனால தான் டெர்மினேட் பண்ணியிருக்கானோ அப்படின்னு ChatGPT கேட்குறேன். வாய்ப்பு இருக்குது. அது 2 செகண்டாக இருந்தாலும் பிஜிஎம்ஐயோட இதை வயலேட் பண்ணுற மாதிரி, ஒரு கேமோட இதை வயலேட் பண்ணுற மாதிரி, அதனால் கூட ஆயிருக்கலாம் அப்படின்னு ChatGPT சொல்லுது. ஆனால் யூடியூப்காரன்ட்டு இதுதான் ரீசன்னு வரல. நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி போயிட்டு நமக்கு தான் பிஜிஎம்ஐ சப்போர்ட் இருக்குல்ல, நம்ம பிஜிஎம்ஐ இவங்கள்ட்ட போய் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி இங்கே ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது, இது எங்கள் சைட்லேருந்து எந்த இதுவும் வரல, இது யூடியூப் சைடு தான், நீங்கள் யூடியூப் தான் பார்த்துக்கணும், இது நம்ம சைட்லேருந்து பிஜிஎம்ஐ கண்டென்ட்டுக்கும் அந்த யூடியூப் ரிலேட்டடுக்கு வரல, இது பிஜிஎம்ஐலேருந்து உங்களுக்கு எதுவும் பண்ணல, யூடியூப்லேருந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. எதனாலடா டெர்மினேட் ஆச்சு? ஒரு சேனல் நேற்று பிறந்த நாளே 5 டைம் கிளேசியர் வந்திருக்கு, ஜாலியாக இருந்தேன். அது எந்த கண்ணு வச்சு என்னவோ தெரில. நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும் எவனுக்கும் பிடிக்கவும் மாட்டேங்குது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அழுதுனே இருக்கணும். அதை எவனோ பார்த்துனே சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா நல்லா இருக்கு லைஃப். ஏதோ ஒன்று ஓடுது. நம்ம கொஞ்சோண்டு சிரித்த மேனிக்கு ஏதோ கிடச்ச மேனிக்கு ஏதாவது ஒன்று பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எவனுக்கு எங்கே எரியுது என்ன பண்ணுதுன்னே தெரில. எனக்கு உண்மையாலுமே அந்த பேனர் போட்டவனால தான் என் சேனல் போச்சா, இல்லை நானே எதுவும் டெலகிராமில் இருக்க தெரியாத வீடியோ எதுவும் போட்டேனா, இல்லை என்ன இளவு ஏதுன்னே தெரில. அட் த எண்டு என்னோடய லைவ் சேனல் இல்லை என் கையில். அவ்வளோதான். அது எனக்கு பெருசாக ரெவன்யூ கொடுக்கல. மந்த்லி நம்ம மெயின் சேனலில் வர மாதிரி ரெவன்யூ இல்லை தான், ஒத்துக்கிறேன். பட் என் சப்ஸ்கிரைபர் ஜாலியாக இருப்பாங்க, வருவாங்க, 4 பேரா 20 பேர் பார்ப்பாங்க. போதும் எனக்கு. ஒரு 20 ரூபா 10 ரூபா 100 ரூபான்னு சூப்பர் சேட் பண்ணுவாங்க. இப்போ சூப்பர் சேட் பண்ணி ஜெண்டா போடுவாங்க, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த சேனலில் வந்த அந்த சப்ஸ்கிரைபர் யாருமே நான் என் சேனல் இப்படி ஆகணும், லக்கு கிடச்சா ஜெண்டா போட்டு ஒம்பளுப்பாங்களே தவிர நான் நாசமாக போகணுன்னு எவனும் நினச்சிடல. ஆனால் அன்றைக்கி கிளேசியர் 5 கிளேசியர் கிடச்சி வச்சுட்டு வீடியோ போட்ட அன்றைக்கி எவனோ ஏதோ நினச்சிருப்பானா, இல்லை எவன் பார்த்த வேலை என்ன ரிப்போர்ட்டு, எதனால் டெர்மினேஷனு, யூடியூப்கிட்ட நானும் கேட்டும் பார்த்துட்டேன். எனக்கு டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸில் நான் ஏதோ வயலேட் பண்ணியிருக்கேன்னா என்ன பண்ணியிருக்கேன் அதை சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்கேன். அது எது எவனுமே சொல்ல மாட்டான். நாங்கள் மெயிலில் ரிப்ளை கொடுப்போன்றாங்க. ஒருத்தன் என்ன சொல்கிறான், ஃபைல் நீங்கள் ஒரு தடவை கிளைம் பண்ணால் பத்தாது, 2வது தடவை 3வது தடவை கிளைம் பண்ணணும், அதுக்கு 15 நாள் 20 நாள் வெயிட் பண்ணி கிளைம் பண்ணுங்கன்றான். பிஜிஎம்ஐ சப்போர்ட்டில் போய் கேட்டால் இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றான். ஒருத்தனா ட்விட்டரில் யூடியூப் இந்தியாவை டேக் பண்ணி கேளுங்க, அவன் சப்போர்ட் கொடுப்பான்றான். ஏண்டா யூடியூப்பில் ஏதோ இது தப்பு வருது அப்படின்னா அதுக்கு தான் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஏதோ அன்வான்ட் கண்டென்ட்டு அன்வான்டாக ஒரு பிஜிஎம்க்கு எதிராக ஏதோ ஒன்று பண்ணால் ஓகே. அந்த மாதிரி அந்த சேனலில் எதுவுமே இல்லையாடா. ஒரு வீடியோவில் லிமிட்டட் ஆட்ஸ், எல்லோ கலரில் ஆட்ஸ் விழுகும்.
அப்படி வந்தால் கூட ஐயோ அது ஏதோ பிரச்சனை போலன்னு நினச்சி நான் க்ளைம் பண்ணி அப்படி பார்த்து வச்சுருந்தேன் சேனல். மொத்தமாக முடிச்சு விட்றாங்க. எனக்கு நான் நேற்றா நீ காலை 5 மணிக்கு தூங்கிட்டு 10 மணிக்கெலாம் முழிப்பு வந்துட்டு வந்தவுடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மெயில் ஏதாவது வந்திருக்கா, என் சேனல் வந்திருக்கா தெரில. ஒருத்தன் சொல்லுவான் ஓவர் ஆக்டிங்டா, அவனுக்கு அவன் சேனல் உயிருப்பா. எனக்கெலாம் வந்து இங்கே எனக்கு கண்ணு தண்ணி வராத குறை. எங்கடா என் மெயின் சேனல் போயிருந்தேன் என் வாழ்க்கையே போன மாதிரி ஆச்சே. ஏதோ 10-20 சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம், அதுவும் போயிருமே. இப்போ தானே ஏதோ நல்லா இருக்க மாதிரி தெரியுது. என்னடானா எனக்கு சின்ன சேனல் போயிடுனதே மெயின் சேனல் போன மாதிரி இருக்குது எனக்கு. அதுவும் இப்போ திடீர்னு அந்த சேனல் போனால் என்ன பண்ணுவேன் நான், எனக்கு தெரில. நிறைய பேர் சொல்லலாம் கைஸ் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுமே இல்லை கைஸ். என் மெயின் சேனல் வீடியோ போட்டேன், 25K 30K வியூஸு, 500 பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்களே. ஆனால் 20K சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன் என்னோடய செகண்ட் சேனல். சப்போர்ட் கம்மியாக தான் கிடைக்கும், ஆனால் திரும்பி அதே மாதிரி சப்போர்ட்டு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். இன்னும் வாழ்க்கையில் இந்த 2025 என்னெல்லாம் பண்ண காத்திருக்கோம் எனக்கு தெரில. சேனல் டெர்மினேஷன்லாம் இது வரைக்கும் நான் இந்த காலகட்டத்தில் பார்த்ததே இல்லை. ஸ்ட்ரைக்கே ரொம்ப ரேரு. இந்த செகண்ட் சேனலில் லைவ் சேனலில் மட்டும் ஏதாவது ஒன்று நோயின்னு வந்துனே இருக்கும். நானும் பார்த்து ரிமூவ் பண்ணிட்டே இருப்பேன். எவனாவது திடீர்னு பாஸ்வேர்டெல்லாம் போட்டு பார்ப்பான். டேய் எதுக்குடா என் மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டெலாம் போட்டு பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். தெரில கைஸ் எவன் என்ன பண்ணான், இல்லை நான் ஏன் தப்பா, என்ன இளவு ஒரு மயிரும் தெரில எனக்கு. அட் த எண்டு மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வருது வரல நான் முயற்சி பண்ணுவேன், வந்தால் சரி, இல்லாட்டி சரி ஃபஸ்ட்லேருந்து லைவ் சேனல் ஸ்க்ராட்ச்லேருந்து. மதரா ப்ரோ சொன்னார், ப்ரோ வா ப்ரோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன ப்ரோ பிரச்சனை பார்த்துக்கலாம் ப்ரோ வா ப்ரோ அப்படின்னாப்புல. அது மாதிரி தான் கைஸ், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதான் நம்ம லைவ் சேனல், இதில் தான் இனிமேல் லைவ் போடுவோம். அதாவது பார்த்து பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை இவன் வளர்ச்சி பிடிக்கல, இவன் வந்து இவன் சொல்கிறதெல்லாம் ஏதோ போய் சொல்கிறான், இவனை நம்புகிற மாதிரியே இல்லைன்னா தயவுசெய்து என் சேனல் பக்கம் வராதிங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு தெரில, ஏதாவது இந்த மாதிரி யாரும் நமக்கு பிடிக்காதவன் எதுவும் ரிப்போர்ட் பண்ணி எதுவும் பண்ணானா, இல்லை அவனே அந்த மேஜை போட்டு அவனே ரிப்போர்ட் பண்ணானா, என்ன இலவுன்னெலாம் எனக்கு தெரில. எவன் நான் பண்ணனா அவன் பண்ணானாலாம் தெரில. அட் த எண்ட் என் சேனல் என்கிட்ட இல்லை, அவ்வளோதான். நான் வாரேங்க, இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ரெக்கவர் ஆச்சுன்னா எப்படி ரெக்கவர் ஆச்சுன்னு சொல்லுவேன். ஆனால் சொல்கிறேன், ஏதாவது ரெக்கவர் ஆச்சுன்னா இதுக்கு மேலே பேசி ஒரு பிரோஜனம் வேர்க்குது எனக்கு. நான் தூங்கியே 2-3 நாள் ஆகுது நிம்மதியாக. நான் போய் தூங்குறேன் முதல்ல. ஏன்னா கிளேசியர் வந்த சந்தோஷம் அது ஒரு பக்கம் தூங்காமல் சொல்லாமல் சுற்றிட்டு சேனல் போச்சு. இதுக்கு மேலே வேறு எதுவும் என்கிட்ட இருந்து போகாமல் இருந்தாலே போதுமானது. போகாதுன்னு நம்புகிறோம் மரமக்களே.